ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஒரே ரெசிபி தாங்க. அந்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? எல்லாருமே நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் இல்லை சுகருடைய அளவு அதிகமாக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த ரெசிபி நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாகவே விசிபிளான ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு நம்ம கிச்சன் ரூமில் தேவைப்படுற 3 முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் ரூம்லேயே 3 இந்த பொருளுமே அவைலபிளாக இருக்கும். 1, சுகருக்கு அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க ஒரு பொருள் வெந்தயம் தாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வெந்தய தண்ணி குடிக்கணும் காலைல ஊற வச்சு அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு முக்கியமான பொருளை எடுத்துக்கலாம். அடுத்தது வெயிட் லாஸ்க்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இது வெயிட் லாஸ்க்கு எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ஹீட்டான ஒரு பொருள். 3வது ஓமங்க. இந்த 3 பொருளையுமே சம அளவு எடுத்துக்கிட்டு, இல்லை ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெந்தயத்தோட குவான்டிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹீட் ரொம்ப அதிகமாக ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கருஞ்சீரகத்தோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். இந்த 3 பொருளையும் நீங்கள் பேனில் வச்சு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வச்சு அரைச்சி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை நீங்கள் இப்படி வைக்கும்பொழுது நைட்டு மட்டும் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருளையும் கொதிக்க வச்ச அந்த அரைச்சி வச்சிருக்க பவுடர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல்